அன்னைக்கு நாக்பூர் காட்டுல ரொம்பவே அழகான காலை பொழுது அமைஞ்சது. அந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்த நீலக்குருவி கிணத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக போச்சு. அப்படி போகும்போது தன்னோட கால் தடுக்கி அந்த கிணத்துல விழுந்து இறந்து போச்சு. அன்னையில இருந்து அந்த நீலக்குருவியோட பேய் அந்த காட்டையே சுத்தி சுத்தி வந்துச்சு. இதனாலேயே அந்த காட்டு பக்கத்துல யாருமே போகிறதில்ல. ஏன்னா அந்த பேய் ரொம்பவே பயங்கரமா ஆக்ரோஷமா இருந்துச்சு. நாக்பூர் காட்டுல அன்னைக்கு இருட்ட ஆரம்பிச்சது. அந்த நீலக்குருவியோட பேய் மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள சுத்தி திரிய ஆரம்பிச்சது. நம்மளோட தன்மை குருவியும் தியா குருவியும் வீட்டுல நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு சத்தம் கேட்டுச்சு. தண்ணி வேணும், தண்ணி வேணும், எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி வேணும், தண்ணி வேணும், இந்த வீட்டுல இருக்க தண்ணி எனக்கு மொத்தமா வேணும். அப்படி சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம தன்வி குருவி திடீர்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சது. ஐயா, இது யாரு இப்படி தண்ணி வேணும்னு கேக்குறது? தியா குருவி கூட தூங்கிக்கிட்டு தானே இருக்கு, பின்ன யாரு என்கிட்ட தண்ணி கேட்டிருப்பாங்க? அப்படி யோசிச்சுக்கிட்டே தன்வி குருவி தியா குருவியை எழுப்பி தண்ணி கொடுத்துச்சு. எந்திரிச்சு பார்த்த தியா குருவியும், அம்மா, நான் உங்ககிட்ட தண்ணியே கேட்கலையே, எனக்கு தாகமா கூட இல்ல, எதுக்குமா என்ன திடீர்னு தூக்கத்துல எழுப்பி தண்ணி கொடுக்குறீங்க? ஏன்னு சொல்லுங்கம்மா, எனக்கு தூக்கமா வருது. ஐயோ தியா செல்லம், நீ என்கிட்ட தண்ணி கேட்கலையா? யாரோ தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்டாங்க, நான் நீ தானே நினைச்சேன். அம்மா, எனக்கு தாகமாவே இல்லையம்மா. அப்படி ரெண்டு குருவிங்களும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம நீலக்குருவியோட பேய் ஜன்னல் வழியா வந்து, தண்ணி வேணும், தண்ணி வேணும், எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், தாங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சது. அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருந்த தண்ணி மாயமா மறைஞ்சு போச்சு. மறுநாள் பொழுதும் விடிய ஆரம்பிச்சது. தன்வி குருவி நேத்து நடந்ததை பத்தி நம்ம காலு ராணி கிட்ட சொல்றதுக்காக வந்தாங்க. காலு அண்ணா, நேத்து நான் ஒரு பேய பார்த்தேன். அந்த பேய் பாக்குறதுக்கு நம்ம நீல பேய் மாதிரியே இருந்துச்சு அண்ணா. அது என்கிட்ட இருந்த தண்ணி மொத்தத்தையுமே எடுத்துட்டு போயிருச்சு. என்ன தன்வி சொல்ற? நீ எதுவும் கனவு கண்டிருப்ப. பேய் வந்துச்சா, தண்ணி கேட்டுச்சா, இது சொல்லும்போது உனக்கே காமெடியா இல்லையா? நீ ஏதாவது தூக்கத்துல இருந்திருப்ப. ஐயோ காலு அண்ணா, நான் சொல்றதை கேளுங்க. உங்களுக்கும் இன்னைக்கு நைட்டு நடந்தாதான் தெரியும். இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அந்த நீல பேய் வரும். அப்படி சொல்லிட்டு தன்மை குருவி அங்க இருந்து போக ஆரம்பிச்சது. இத கேட்டுட்டு ராணிக்காக தான் ரொம்பவே பயந்து போயிருச்சு. காலு, தன்வி சொன்னதை கேட்டீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்மளும் வீட்டுல இருக்க தண்ணி எல்லாத்தையும் வெளியே ஊத்திடுவோமா? எனக்கு அந்த பேய நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. அட ராணி, அந்த குருவி ஏதோ கனவு கண்டுட்டு பயந்துட்டு போகுது, அத நினைச்சு நீ வேற பயந்துகிட்டு இருக்க. வா, போய் தூங்கலாம், நேரம் ஆயிடுச்சு. அன்னைக்கு அப்படியே மறுநாள் பொழுதும் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. காலும் ராணியும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே அதே சத்தம் அங்கேயும் கேட்க ஆரம்பிச்சது. வீட்டுல யாரு? எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி வேணும், தண்ணி வேணும், எனக்கு ரொம்பவே தாகமா இருக்கு, உங்ககிட்ட இருக்க தண்ணி எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க. அப்படி அந்த பேய் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பயந்து போயிட்டாங்க ராணியும் காலுவும். அதே மாதிரி அங்க இருந்த தண்ணியும் மாயமா போயிருச்சு. மறுநாள் பொழுதும் விடிய ஆரம்பிச்சது. காட்டுல இருக்க எல்லா பறவைகளுக்குமே இதே மாதிரி நடந்ததுனால எல்லா பறவைகளும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. தன்வி குருவி, நீ சொன்ன மாதிரியே நேத்து அந்த நீலக்குருவியோட பேய் வந்துச்சு. எங்க வீட்டுல இருக்க எல்லா தண்ணியையுமே எடுத்துட்டு போயிருச்சு. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். பறவைகளே, நான் தான் சொன்னேன்ல, நேத்தே அந்த பேய் வந்துச்சுன்னு. இந்த பேய்க்கு ஒரு முடிவு கட்டலனா நம்ம வீட்டுல இருக்க எல்லா தண்ணியும் இப்படிதான் காணாம போகும். பறவைகளே, எனக்கு அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. நாம அந்த பேயோட கிணற மொத்தமா எடுத்துக்கொண்டு அந்த நதிக்குள்ள வச்சிருவோம். அந்த பேய்க்கும் தண்ணி கிடைச்ச மாதிரியும் ஆச்சு, அந்த பேய்கிட்ட இருந்து நமக்கும் விடுதலை கிடைச்சிரும். நம்ம இன்னைக்கு ராத்திரியே அதை செயல்படுத்தலாம், சரியா? அப்படி பேசிக்கிட்டே எல்லா பறவைகளுமே அன்னைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல கிணத்துக்குள்ள இருந்து வெளியே வந்த பேய் மத்தவங்க கிட்ட போய் தண்ணி எடுக்கிறதுக்காக போச்சு. காத்துக்கிட்டு இருந்த பறவைகள் ஒரு பெரிய ஜேசிபியை வச்சு மொத்தமா அந்த கிணற வெளியே எடுத்தாங்க. எடுத்த கிணற கொண்டு போய் பெரிய ஆறுக்கு நடுவுல வச்சுட்டாங்க. அந்த கிணறு முழுவதுமே நிறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த கிணறு ஃபுல்லாவே தண்ணி நிரம்பி வழிஞ்சுது. அதுக்கப்புறமா பறவைகள் எல்லாருமே மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா தண்ணியையுமே எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்கு மறுபடியும் பேய் திரும்ப வந்துச்சு. தண்ணி,
தண்ணி. ஆஹா, எனக்கு நிறைய தண்ணி கிடைச்சிருக்கு. நான் நிறைய தண்ணி குடிக்க போறேன். தண்ணி. அப்படி பேசிக்கிட்டே அந்த கிணத்துக்குள்ள அந்த பேய் போயிருச்சு. ஆறுல நிறைய தண்ணி வந்ததுனால அந்த கிணறையும் அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. இத பார்த்துக்கிட்டு இருந்த பறவைகள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அந்த பேயால அவங்களுக்கு இனிமே தொல்லை இல்ல. அதை பார்த்து அந்த பறவைகளும் ரொம்பவே மகிழ்ச்சியோட இருந்தாங்க.